எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் சில வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். வீட்டில் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குங்களா? கவலையே வேண்டாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கற்பூரம் மூணையும் சம பங்கு எடுத்துகிட்டு கலந்துட்டு தூவுனிங்கன்னா அந்த இடத்துலேருந்து எறும்பு தொல்லையே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வீடு கட்டினவங்களா நீங்கள்? அப்போ டைல்ஸ் எல்லாம் போட்டது சிலதெல்லாம் சின்னது மிச்சமாக இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து சமையலறை செல்ஃபில் வச்சுருங்க. அதுக்கு மேலே எண்ணெய் ஊறுகாய் பாட்டெல்லாம் வச்சிங்கன்னா டைல்ஸில் எண்ணெய் கரை பிடிக்காது. அதை நீங்கள் சீக்கிரமாக தொடச்சும் எடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். வயிற்று பொறுமலோ வயிற்றுப்போக்கு குழந்தைங்களுக்கோ நமக்கோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? சிறிதளவு தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வெந்தயத்தூள் இருக்குது இல்லைங்களா? வெந்தயத்தூளை கலந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுப்போக்கெல்லாம் நின்றுடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வீட்டில் தேன் அல்லது நெய் வச்சுருப்போம். அது கெட்டி ஆயிடுச்சுன்னா அதை உருக்கணும் போது அப்படியே நெய்யை கூட அடுப்பில் வச்சிடலாம். ஆனால் தேனை வைக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரு இதில் சூடான தண்ணீர் வச்சுட்டு அந்த பாட்டிலை அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா உருகிடுங்க. தேனும் சரி நெய்யும் சரிங்க. குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கீங்களா? அது நமுத்து போகாமல் இருக்கணுமா? அதில் சின்னதாக ஒரு துணியில் அரிசி கட்டி போடலாம். இல்லைன்னா சர்க்கரை கட்டி போட்டுட்டிங்கன்னா நமுத்து போகாமல் இருக்குங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னா, நாம் புளி கரைக்கிறதுக்கு முன்னால் அதை நல்லா கொஞ்சம் சுட தண்ணியில் போட்டுட்டு உப்பும் சேர்த்து வச்சுட்டு புளியை கரைச்சி பாருங்களேன். முழுமையாக உங்களால் அதனுடைய எசன்ஸ்லாம் எடுக்க முடியுங்க. அடுத்த டிப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. பூண்டும் நிறையா உளிக்கணும். நிறைய பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, பிரியாணி செய்யணும் அப்படின்னா சின்ன வெங்காயமும் உளிக்கணுன்னா அதை கொஞ்சம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு உளிச்சு பாருங்களேன். ஈஸியாக உளிச்சிடலாங்க. இது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோன்னு தெரியாதவங்களுக்கோசரம் இந்த ட்ரிப்புங்க. பரோட்டா செய்ய போகிறீங்களா? மைதா மாவில் ஒன்றுமே வேண்டாங்க. சிறிது நேரம் ஆவியில் வச்சு பிசைஞ்சு சுட்டு பாருங்களேன். ரொம்ப மென்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு டிப் என்னென்னா, சாம்பாரில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்கு மெல்லிசாக நறுக்கி போடுவோம். அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கீங்களே, அதுக்கு அந்த உருண்டை ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் எடுத்து போடுங்க. அதுவும் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க, உப்புலாம் எடுத்துரும். குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? அந்த பெண்களுக்கு டெய்லியுமே இரவில் பாலில் பூண்டு போட்டு காய்ச்சி குடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தாய்ப்பால் பெருகுங்க. இதை பயனுள்ள குறிப்பு தானே, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம எல்லாருமே புளி கரைச்சி தான் ரசம் வைப்போம். ஆனால் எலுமிச்சம்பழம் சாட்டில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அதனால் சூடு குறையுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கவங்களாம் கண்டிப்பாக நைட்டில் எல்லாம் வெளியில் தனியாக செல்லக்கூடாதுங்க. அதையும் மற்றவங்களுக்கு சொல்லிவிடுங்க. முக்கியமான குறிப்பு என்னென்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் பேன் தொல்லையும் பொடுகு தொல்லையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுக்கு ஒன்றுமே வேண்டாங்க. நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா? நல்லெண்ணெயில் வேப்பம்பூ கிடைக்குங்க. வேப்பம்பூவை போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா பொடுகெல்லாம் பறந்து போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டை உணவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். சிறுநீரகத்தில் உருவாகும் கற்கள்லாம் எடுத்துடும். அதே போல் வாழைத்தண்டை பருப்புலாம் சேர்க்காமல் தனியாக சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வெயிட்டு கண்டிப்பாக குறைஞ்சிடுங்க. அது வாழைத்தண்டை ஜூஸ் எடுத்தும் குடிக்கலாம், உங்கள் வெயிட்டு குறைக்கணும்னு இருக்கவங்க. அதே போல் என்னென்னா, சில பேர்த்துக்கு நல்ல பசி எடுக்காது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பசி தூண்டலாம். எப்படின்னா, கேரட் இருக்குது இல்லைங்களா? அதை போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா கூட போதுங்க. சில பேர்த்துக்கு கேரட் பிடிக்காது, அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சமையல் அறையில் சிங்க் ஒரே கப்ஸ் அடிக்குதுங்களா? கவலையே படாதீங்க. கடையில் வினிகர்னு கிடைக்குங்க. வாங்கி வைத்துட்டு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு முன்னால் வினிகரை சிங்க்கு பரவலாக கொட்டிடுங்களேன். நன்கு ஊறிது. சோப் போட்டு கழுவிடுங்க. சிங்க்கு நாரவே நாராது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.